ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பிளெந்தி பீமுக்கு முன்னாடி சரிங்களா, தரையில் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பீமுக்கு முன்னாடி என்னென்ன வேலை முறைகள்லாம் கவனிக்கணும், அதில் என்னென்ன தவறுகள்லாம் நம்ம செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி தவறுகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது என்னென்ன ஒழுங்குமுறைகள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளெந்தி பீம்னு சொல்லிட்டு காலம் பாக்ஸை காட்டுறீங்க அப்படின்னா, இந்த காலம் பாக்ஸுக்கும் நம்ம போடுற தரை பீமுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த காலம் பாக்ஸ் நம்ம போடுற காங்கிரீட்டோட டாப் லெவல் சரிங்களா, மேல் மட்டம் வந்து நம்ம பிளெந்தி பீம் கீழே போடுற காலம் பாக்ஸ் எல்லாமே எந்த பீமாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரே லெவலில் இருக்கணும். அது வந்து மற்ற எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு வேளை லிண்டலில் நம்ம போடுற காங்கிரீட்டோ இல்லை அப்படின்னா ரூஃபில் போடுற காங்கிரீட்டோ இல்லை பேஸ்மெண்ட்டுக்கு மேலே போடுற காங்கிரீட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில் வந்து போட்டிருந்தோம். ஆனால் எந்த இடத்துல நம்ம தவற விட்றோம் அப்படின்னா, அந்த தரை கீழே உள்ள காலம் பாக்ஸ் தான் ஒரே லெவலில் இருக்க மாட்டுக்கு. எதுக்கு இருக்க மாட்டுக்கு அப்படின்னா, நம்ம அதை வந்து தரைக்கு கீழே போடுறதுனால நம்ம அதுக்கு வந்து வசம் இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து அது ஏன்னா சுற்றி குழி இருக்குது, நம்ம குழியில் இறங்கி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாக்ஸுக்கு வெளியவே நம்ம வந்து மார்க் பண்ணிடணும் சரிங்களா. ஒரு மார்க்கரோ இல்லை அப்படின்னா ஒரு சாப்பீஸோ வச்சு நம்ம வந்து எல்லா லெவலையும் ஒன்றா வச்சு மார்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேலே பிளெந்தி பீம் நீங்கள் காங்கிரீட் போடலையோ அந்த மார்க்கர் லெவலுக்கு கரெக்டாக காங்கிரீட் போட்டிங்க அப்படின்னா பிளெந்தி பீம் உட்காரதுக்கு ஒரே லெவலில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும், அந்த காலம் பாக்ஸ் வந்து ஒரே லெவலில் இருக்கா அப்படிங்கிறத. கால வேலை முடிஞ்ச உடனே நம்ம வந்து சாயில் வந்து உள்ளே தள்ளிடணும். தள்ளிட்டு நம்ம எந்த லெவல் டாப்பாக இருக்கோ, இப்போ காலம் பாக்ஸ் ஒரு வேளை நீங்கள் கரெக்டாக போடலை, நான் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கூடிருச்சு அப்படின்னா அந்த கூடின லெவல்லேருந்து அரை அடி நம்ம வந்து வானம் தோன்ற மாதிரி தோண்டணும் சரிங்களா. எதுக்கு இந்த அரை அடி நம்ம தோன்றோம் அப்படின்னா, அதில் பிசிசி பிரிக் ஒர்க் எல்லாமே கட்டுவோம், அது 1 by 1 பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அரை அடி தோண்டி அதோட அகலம் எவ்வளோ அகலத்துக்கு தோண்டணும் அப்படின்னா, நம்ம 9 இன்ச்சு காலம் போடுறோம் அப்படின்னா பக்கத்துக்கு 3 இன்ச்சு 1.25 அடிக்கு நம்ம வந்து தோன்றோம். இது ஒரு அடி காலம் போடுறோம் அப்படின்னா பக்கத்துக்கு 3 இன்ச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு 1.5 அடிக்கு நம்ம அகலத்துக்கு நம்ம வந்து ஒரு அரை அடி ஆழத்துக்கு நம்ம வந்து தோண்டணும் சரிங்களா. ஸோ இது நம்ம தோண்டி முடித்து லெவல் பண்ணி முடித்த உடனே, கம்ப்ளீட்டாக லெவல் பண்ணி முடித்த உடனே நம்ம அடுத்த ஒர்க்கான பிசிசியை ஸ்டார்ட் பண்ணிடணும். பிசிசி எதுக்கு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, கீழே வந்து நம்ம மண் வந்து ஒரே லெவலில் இருக்காது. என்ன தான் நம்ம அதை மண்ணை தோண்டி அதை லெவல் பண்ணாலும் அது வந்து மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ அதை ஒரே லெவலில் ஆக்கிறதுக்காண்டி கீழே வந்து நம்ம வந்து பிசிசி போடுறோம். 1.5 இன்ச்சு ஜல்லி, மணல், சிமெண்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு காங்கிரீட் மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பிசிசி ரேஷியோ 1:5:10 ரேஷியோவில் M10 கிரேடு காங்கிரீட்டில் நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கீழே வந்து ஒரு லேயராக ஒரு 3 to 5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த கணத்தில் நம்மளுக்கு வந்து ஒரே லெவலாக நம்மளுக்கு வந்து ஒரு இடத்த 3 இன்ச்சாக இருக்கலாம், ஒரு இடத்த 5 இன்ச்சாக இருக்கலாம். ஆனால் மினிமம் நம்ம வந்து 2 இன்ச்சாவது நம்ம வந்து இருக்கணும். மேக்ஸிமம் 5 இன்ச்சு 6 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. அந்த லெவலில் நம்ம வந்து லெவல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பிசிசி எல்லாமே போட்டு லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிரிக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், எதுக்காண்டி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரிக் வந்து அலைன்மெண்ட் சரிங்களா. நம்ம ஏன்னா பிளெந்தி பீமோட அகலம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம 9 இன்ச்சு அகலம் தான் வைப்போம். ஸோ அந்த 9 இன்ச்சு அகலத்துக்கு நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சு கூடவோ இல்லை அப்படின்னா குறையவோ போயிடக்கூடாது. இப்போ பிசிசி மேலே நீங்கள் அப்படி நம்ம வந்து சைடில் பாக்ஸ் அடிக்கும் அப்படின்னா ஒன்று உள்ளேயோ இல்லை அப்படின்னா வெளியவோ வந்துடக்கூடாது. ஸோ அந்த லெவல் அலைன்மெண்ட்டுக்காண்டி மட்டும்தான் நம்ம பிரிக் ஒர்க் வந்து வைக்கும். பிரிக் ஒர்க் வந்து எந்த விதமான லோடு எதுவுமே எடுக்காது. ஸோ அதனால் பிரிக் ஒர்க் வந்து நம்ம கட்டாயம் வச்சாகணுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பர்பஸ் அந்த அலைன்மெண்ட் சரிங்களா. நம்மளுக்கு அந்த 9 இன்ச்சு காங்கிரீட் போட போகிறோம், இதுக்கு மேலே நம்ம பிரிக்கு தான் உட்கார போகுது. ஸோ அந்த அலைன்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கணும், அது மாதிரி இன்னும் ரூம் சைஸும் கிடைக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரிக் வச்சு அலைன்மெண்ட் பண்ணலை அப்படின்னா, ஒரு ரூமு 10க்கு 10 இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காலம் வந்து ஒரு வேளை 1 இன்ச்சு உள்ளே போயிருந்தது அப்படின்னா அது 9 அடி 10 இன்ச்சோ இல்லை அப்படின்னா 11 இன்ச்சோ இல்லை அப்படின்னா 10:1 10:2 அப்படிங்கிற மாதிரி ரூம் சைஸ் வந்து மாறிடும். அது வந்து மொத்தமாக மாறினா கூட பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு ஒரு 10 அடி 1 இன்ச்சு, அதே மாதிரி அந்த சைடு உங்களுக்கு 10 அடி 1 இன்ச்சு மாறினதுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல மட்டும் 10 அடி 1 இன்ச்சு மாறி இன்னொரு இடத்துல வந்து 10 அடி இருந்தது அப்படின்னா அது வந்து திருகலாயிரும் சரிங்களா. பாக்ஸ் வந்து ஒரே
உங்களுக்கு வந்து ஸ்கொயராகவோ இல்லை அப்படின்னா ரெக்டாங்குலராகவோ கிடைக்காது. இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்மளுக்கு டைல்ஸ் போடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிராஸாக இருக்கும். சரிங்களா, ஒரே லெவலில் இருக்குது. ஏன்னா டைல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கொயராகவோ ரெக்டாங்குலராகவோ அது மாதிரி கரெக்டாக இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அந்த 90 டிகிரி ஆங்கிள் நம்மளுக்கு வந்து கிடைக்காதனால நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஃபினிஷிங் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அந்த அலைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் நம்ம வந்து பிரிக்கை வந்து போடுறோம். இந்த பிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே லெவலில் 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக்கு ஒரு கெட்டையிலே நம்ம வந்து அந்த கார்னரில் போகிற அந்த 3:4:5 ரேஷியோவில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஏபி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 3:4:5 அந்த ரேஷியோவில் ஒரு கார்னரில் 3யும் இன்னொரு கார்னரில் 4ம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோட இன்க்ளைன்ட்டும் நமக்கு வந்து 5 ஃபீட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த 90 டிகிரி நம்ம வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு நூலை கட்டி நம்ம வந்து 90 டிகிரி இந்த மெஷர்மெண்ட்டு ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவை அந்த பில்டிங்கோட பிரிக் ஒர்க் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் இந்த பிரிக் ஒர்க் கட்டுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 இன்ச்சு அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுனால பாக்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை பில்த்திரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சோ இல்லை அப்படின்னா 8 இன்ச்சோ போகாமல் இது வந்து தடுக்கும். சரிங்களா, ஸோ அதனால் இந்த பிரிக் ஒர்க்கை நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணி கட்டிடுறோம். பிரிக் ஒர்க்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காலம் வந்து உள்ளேயோ இல்லை அப்படின்னா வெளியவோ வந்துருந்தது அப்படின்னா அதை வந்து இந்த லெவல்லே நம்ம வந்து சரி பண்ணிடுறோம். இந்த பிளிந்த் பீம் லெவல்லே நம்ம வந்து அதை வந்து காலம் போடையிலே கரெக்டாக மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து கரெக்டாக அந்த காலம் பாக்ஸ் கீழே போட முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணணும். முடியாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த பிளிந்த் பீம்லேயே நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு முன்ன பின்ன வந்ததுன்னா இதிலே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே லெவலில் வந்து காலத்தை வந்து மேலே வந்து கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரிக்கு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டு. இது நீங்கள் வந்து இந்த பிரிக்கை நீங்கள் கெட்டாமல் இந்த இடத்துல நீங்கள் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காலம் கணக்கில் தான் நம்ம வந்து பாக்ஸ் வைப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடுது பார்த்திங்களா. இந்த 1/2 இன்ச்சு நம்ம போடுற டைல்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்கு வைக்கிற நம்ம இந்த பிரிக் லெவலுக்கே நம்ம வந்து பாக்ஸ் வச்சுருவோம். இந்த காலம் ஒரு வேளை திருகலாக இருந்தாலோ இல்லை அப்படின்னா உள்ளே இருந்தாலோ இல்லை அப்படின்னா வெளியே இருந்தாலோ எப்படி இருந்தாலும் நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். சரிங்களா, இப்போ இந்த காலத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு டவுனில் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து காலம் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் கீழே போடுற காலம் காங்கிரீட்லேயே ஒரே லெவலில் போடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டவுனில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து கேர் ரொம்ப அதிகமாக பண்ணணும். நம்ம வந்து சைடு வைக்கல எதுக்கு அப்படின்னா நம்ம சைடு வைக்கல இந்த பிரிக் ஒர்க் அலைன்மெண்ட்டுக்கு தான் வைப்போம். இந்த சைடில் இருக்க கேப்பை நம்ம வந்து காங்கிரீட் இருக்கா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணிக்கணும். சரிங்களா, இதுக்கு நான் இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பிளிந்த் பீம் ஒரு 1.5 அடிக்கு போடுறோம் அப்படின்னா அந்த 1.5 அடி பாக்ஸை தான் நம்ம வைப்போம். இதுக்கு கீழே நமக்கு டவுனாக இருக்க அந்த 3 இன்ச்சுக்கு சைடு வைக்க மறந்துடுவோம். சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா காங்கிரீட்டு ஒன்று வெளியே பிதுங்கி வெளியே போயிடும். இல்லை அப்படின்னா வெளியில் இருக்க மண் வந்து உள்ளே வந்துடும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல காங்கிரீட்டே விழாமல் கூட போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சைடு வைக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ டவுனில் இருந்தது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து சைடு வைக்கணும். பிளிந்த் பீம் போடையில் நம்ம பலகையோ இல்லை அப்படின்னா ஷீட்டோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து சைடு வச்சு அந்த இடத்துலையும் காங்கிரீட் இருக்கா, கம்பி எது வெளியே தெரியுதா தெரியாமல் அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். ஏன்னா இந்த தர லெவலில் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஈஸியாக உள்ளே போகிறோம். அந்த தண்ணி உள்ளே போகிறதுனால உள்ளே இருக்க கம்பியை வந்து ஈஸியாக அரிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர லெவலில் உள்ள காங்கிரீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணிக்கணும். ஏன்னா ஈஸியாக இந்த மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே இருக்க கம்பியை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.